ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது ஒரு மூவி ரிவ்யூ தான். நீங்கள் தமிழ்நாடு பற்றி கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன படம்னா 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. மே மாதம் 16ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆன படம். இப்போ ஓடிடியில் வந்து ரீசெண்டாக வந்து அதை ரிலீஸ் பண்ணாங்க. என்ன ஓடிடியில்னா ஹாஹாவில் இருக்குது, அப்புறம் அமேசான் ப்ரைமில் இருக்குது. இதோட ஒன்லைன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம். இதோட ஒன்லைன் என்னென்னா, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நிறைய மீன் பார்த்தேன். 65 ட்வின்ஸ் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. 65 ட்வின்ஸ் வச்சு அப்படின்னா ஃபோன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு டைலாக்கு, அது என்ன டைலாக்னா, நீங்கள் எல்லாம் தப்பு செஞ்சவனை மன்னிக்க சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்டவனை மறக்க சொல்கிறீங்க, என்னால் மன்னிக்கவும் முடியல மறக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக சொல்கிற டைலாக்கு. எனக்கு அந்த சென்டிமெண்ட்டாக சொல்ல வரல. அந்த டைலாக்கும் அந்த 65 நிமிஷமும் வந்து மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் விடிய இந்த படத்தை பார்த்துட்டேன். இன்னும் தூங்கலை. டைம் இப்போ 8 மணிக்கு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தூங்க மாட்டேன். திருப்பி நைட்டு தான் தூங்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் வந்துட்டேன். சரி, இப்போ வந்து ஒன்லைன் என்னென்னா, ட்வின்ஸை மட்டும் சேர்த்து வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. அதில் வந்து ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. அந்த ட்வின்ஸை வந்து, அதுவும் இந்த படத்தில் இந்த பாய்சன் சாச்சனாவை பார்க்கும்போது தெரிஞ்சது எப்படி ஒரு குட்டை குழப்பை வேலையை தான் பார்ப்போம். ஒரு வெறுப்பேற்றுற கேரக்டர் தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். அதே மாதிரி வந்து வெறுப்பேற்றுற கேரக்டரில் போட்டுட்டாங்க. சில பேர் வந்து அவங்க கூட படிக்கிறவங்களே வந்து என்ன சொல்கிறது, ப்ரோவோக் பண்ணி வெறுப்பேற்றி கலாச்சி அவனோட ஒரு மென்டல் ஹெல்த்தை வந்து ட்ரிகர் பண்ணி கொண்டுடுறாங்க. அதை வந்து குழந்தை தான் சொல்லணும். அந்த கொலையால் அதுக்கப்புறம் என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படமே வந்து ட்விஸ்ட் வச்சு தான் வரும். ஆனால் இதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்காது. அதனால் நான் இதோடு நிறுத்திக்கிறேன். இந்த ஒன்லைனே என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியல. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதில் யார் அந்த தேடப்படுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படமே கொண்டு போவாங்க. லோகேஷ் அல்ஜீஸ்ன்னு நினைக்கிறேன் அவர் பேர், டைரக்டரு. ரைட்டிங் நாம எழுதியிருக்காது. அதுவும் லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸு படம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஏன்னா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே, எல்லாரையும் இதை பண்ணிட்டாங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த 10 பேரும் சாக வேண்டிங்கன்னா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அவங்களை காப்பாற்றணும் உங்களுக்கும் எந்த எண்ணமும் இருக்காது. அவங்க சாகட்டும் விடுங்க அப்படின்னு தான் உங்களுக்கும் இருக்கும். ஏன்னா அவங்க பண்ண வேலை அப்படி. அதனால் உங்களுக்கு வந்து அவங்க செத்தது வந்து ஒரு பெரிய மேட்டராக தெரியாது. அதனால் தப்பு பண்ணால் நம்மளே கொண்டுடணும் அப்படிலாம் நான் சொல்லலை. வயலன்ஸ்லாம் நான் இது பண்ணல. இது மாதிரி அந்த படத்தோட கதை தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ விட்டோம், லாஸ்ட் 30 மினிட்ஸ் ரைட்டிங் படம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் சரின்னு பார்த்தா இன்னும் 30 மினிட்ஸ் இருக்குது. என்னன்னா படம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சா இன்னும் 30 மினிட்ஸ் இருக்குது. பார்த்தா அதுக்கப்புறமும் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. டேரக்டர் வந்து மலையாள படம் மட்டும் நல்லா செம்மையாக இருப்பாங்க போல. ரேட்டிங்கில் பட்ஜெட் கம்மியாக வச்சு ஒரு 16 கோடி 20 கோடிக்குள்ளேயே வந்து பண்ணுவாங்கன்னு நினச்சா, நம்ம தமிழ் படத்துலேயும் வந்து இது மாதிரி டேரக்டர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து காட்டுறாங்க. அதனால் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், டிசப்பாயின்மெண்ட்டே ஆக மாட்டீங்க. 100% கேரண்டி தான். ஆனால் அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறம் ஏன்னா இந்த படத்தோட மெயின் பிளாட்டே வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் அவனா இவனா நினைப்பீங்க, அப்புறம் நீங்கள் ஒருத்தர் கன்ஃபார்மாக இவனா நினைப்பீங்க, அப்புறம் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று தோணும். அப்படி வந்து மாறி போயிட்டே இருக்கும். அதனால் இந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். முக்கியமாக வந்து என்னன்னா, நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து ஒரே இதில் பார்த்துருங்க, ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்துருங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்துக்கலாம், இல்லை பாதியாக பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அப்படி விட்டிங்கன்னா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. அதனால் பார்க்கும்போது ஒரே ஸ்ட்ரெச்சாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சுருங்க. ஒரு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் அதுதான் இருக்கேன் படம். அதனால் படத்தை பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். ப்ரைம் வீடியோவில் இருக்குது, அப்புறம் ஹாஹாவில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.